அதுக்கப்புறம் எத்திக்ஸ். ஸோ இது வந்து நியூவாக ஆட் பண்ணக்கூடிய சிலபஸ். ஸோ எனக்குமே வந்து இனிஷியலி ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னு. நான் என்ன புக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டீகோட் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு ஐஆர்எஸ் சாரோடைய ஒரு புக் அது. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ எத்திக்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னென்னா அந்த டாபிக் எடுக்கணும்னா அந்த டாபிக் பற்றின ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து என்னென்னா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோடைய கோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி எத்திக்ஸ் பொறுத்தவரை ஃபிலாசபர்ஸ் பேர் வந்து நிறைய அதை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இமானுவேல் காந்த், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவங்களோட நேம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் போது நம்மளோட ஆன்சர் வந்து இன்னுமே என்ரிச்சாக தெரியும். அப்போ கோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், ஏதாவது டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா அப்படின்றத கொண்டு வரணும். மோஸ்ட்லி இப்போ எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு 10 வேர்ட்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னா இன்டிகிரிட்டி, ஹானஸ்டி, டிரான்ஸ்பெரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ஒரு 10 வார்த்தை. அந்த 10 வார்த்தை எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி எப்படி லிங்க் பண்ணி கேட்பாங்கன்னா எத்திக்ஸ் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்க்கு ஏன் இம்பார்ட்டண்ட், எப்படி ஃபாலோ பண்ணணும் அது. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் மோஸ்ட்டாக வரும். அப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ரிலேட்டடாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் வந்து எத்திக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா திருக்குறள் இருக்குது. திருக்குறள் இன் எத்திக்ஸில் திருக்குறள் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க திருக்குறளில் அப்படின்றது. ஸோ அப்போ ஆப்வியஸாக திருக்குறள்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்றத நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதை நான் கரெக்டாக வந்து எழுதிட்டேன். ஸோ இது எத்திக்ஸ் பொறுத்தளவில்.